யூடிவியின் மார்னிங் லைட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய மார்னிங் லைட் நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்திருக்கவங்க ஊட்டவியலாளர் மகிந்தன் அவர்கள். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வருகை தந்திருக்கு. வாரமா பல விடயங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் இன்றைக்கு உடற்பருமன் சார்ந்து பேச போறோம். பலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு உடற்பருமன் அப்படிங்கிறது. அது குண்டு மெலிவு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த பருமனே எந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க. உடற்பருமன்ன்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அது ரெண்டு விதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா உடல் பருமனால் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட், அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவர்களது முன்னேற்றங்களை பாதிக்கிறது தன்மை ஒன்று. ரெண்டாவது உடலியல் ரீதியாக நோய்களை ஏற்படுத்துகிறோம். ஆனால் அதில் என்ன விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு உடல் பருமன்ன்றது நாங்கள் எங்களுக்கு ஒரு ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். எங்களுக்கு உண்மையாக உடற்பருமன் இருக்கிறதா இல்லையா, அதுவே ஒரு கொஷின் மார்க். நிறைய பேர் கற்பனையாக திங்க் பண்ணுவாங்க. அவங்களோட வெயிட் எங்களுக்கு சாதாரணமாக இருக்கிறவங்களே எங்களுக்கு வெயிட் கூடன்னு திங்க் பண்ணுவாங்க. சிலர் வெயிட் கூட இருக்கிறவங்களே ஒரு ஃபீல் பண்ணாமல் இருப்பாங்க, எங்களுக்கு வெயிட்டே இல்லை, நாங்கள் நார்மல் தானே என்று சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அதில் உடற்பருமன் டிஃபைன் பண்ணுறது இப்போ எல்லாருமே பரவலாக கதைப்பாங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லி ஒரு ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் வச்சுக்கொண்டு 24.9க்கு கீழே இருந்தால் நாங்கள் நார்மல், அதற்கு மேலே சொன்னால் ஹை என்று சொல்லி ஒரு டெஃபினேஷனை எடுத்துக்கொள்கிறாங்க. ஆனால் அது ஒரு முழுமையான ஒரு முடிவு அல்ல. உண்மையான முடிவு எப்படி என்று சொன்னால், உண்மையாக நாங்கள் எங்களோட பாடி ஃப்ரேம்னு சொல்லுவார்கள். அந்த பாடியின் ஃப்ரேம் அளவு அமைப்பு என்று சொல்வது 3 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று லார்ஜ் ஃப்ரேம் பாடி வெயிட், லார்ஜ் ஃப்ரேம் உள்ள பாடி உள்ளார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்ரிக்கன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஹைட்டும் அவங்களோட பாடி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலம், ஷால்டரை வச்சு அவங்களோட ஃப்ரேம் அகலம். அதே எங்களை மாதிரி ஆக்களை பார்த்தோம்னா நாங்கள் மீடியம் சைஸ் ஃப்ரேம்னு சொல்லி தான் வருவோம். இன்னும் நீங்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா குறுகிய ஃப்ரேம் உள்ள ஆக்கள், இப்போ ஜப்பானீஸ் மாதிரி ஆக்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா குறுகிய ஃப்ரேம். இப்போ நாங்கள் 3 பேருக்கும் ஒரே ஃபார்முலா ஒரே வெயிட் முறையில் ஐடியல் வெயிட் அதாவது கணிப்பீடு செய்வதுன்றது தவறானது. அதாவது நாங்கள் முதலாவது நாங்கள் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதல் எங்களோட பாடி மாஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுவோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு சொன்னால், எங்களோட உயரத்தை சென்டிமீட்டரில் அளந்து மீட்டருக்கு மாற்றுகிறோம். பேர்ந்து அதை வர்க்கிப்போம், வர்க்கத்தில் பெருக்குவோம். அதே மாதிரி எங்களோட அதாவது உடல் எடையை கிலோகிராமில் அளப்போம். ஓகே, பிறகு அந்த ஃபார்முலா எப்படி சொல்லுதுண்டா, உங்களோட உடல் எடையின் அளவு கீழ் அதன் கீழ் அதாவது உடல் உயரத்தின் உயரம், அதாவது உயரத்தை மீட்டரில் போட்டு வர்க்கமாக்குறது. அப்போ அதில் சொல்கிறது பாடி மாஸ் இண்டெக்ஸ். நீங்கள் இன்டர்நெட்டில் கூட நிறைய ப்ரௌஸ் பேப்பர் பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஃபார்முலாஸ்ண்டா பேர். அது சாதாரணமாக ஒரு லார்ஜ் ஃப்ரேம் உள்ள ஆக்களுக்கு பார்த்தீங்களான்னு சொன்னால் 24.9 வரைக்கும், அதாவது 18.4 இருந்து 24.9 வரைக்கும் அவங்கள வெயிட்டை நாங்கள் நோம்பலாக டிஃபைன் பண்ணி கொள்கிறோம். 24.9க்கு மேலே போனால் அவர்களது ஆரம்ப நிலை உடற்பருமன், அதாவது உடற்பருமன் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். பிறகு 27, 28, 30 போகும்போது அவர் ஒபேசிட்டி கிரேட் 1, கிரேட் 2 நாங்கள் டிஃபைன் பண்ணி கொண்டு போவோம். அது உண்டு. ஆனால் அது அந்த ஃபார்முலாவில் வர்றது 24.9ன்றது மேக்ஸிமம் லிமிட்ன்றது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு லார்ஜ் ஃப்ரேம் ஆக்களுக்கு மட்டும். அப்போ நாங்கள் அந்த ஃப்ரேம் இப்போ நாங்கள் எங்களோட ஏஷியன்ஸுக்கு அதாவது எங்களுக்கு மாதிரி ஆக்களுக்கு 23ன்றது வரையறைக்குள்ளே இருக்க வேண்டும். இப்போ 23ன்றது தான் எங்களோட வரையறை. இப்போ 23 அந்த பிஎம்ஐ வர வேண்டும், அதாவது 18 23ன்றதுக்கு வர வேண்டும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதில் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் 23 விட அதிகமாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு கொழுப்பு கிடையாது. எப்படி என்று சொன்னால் நிறைய ஜிம் எக்ஸசைஸஸ் செய்வார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய உடற்பயிற்சிகள் செய்து நிறைய மசில்ஸ் மாஸை பில்ட் பண்ணி, அதாவது தசைகளால் உடம்பு நல்ல எலும்பும் தசையாலுமே நல்ல பேரமாக இருக்கும். அவங்கள நாங்கள் உடற்பருமன் உள்ளன்று டிஃபைன் பண்ணிடலாம். அந்த இடத்துல அது அந்த ஃபார்முலா பிழைக்கும். அந்த இடத்துலையும் நாங்கள் மேட்ச் பண்ணணும்னு சொன்னால் 2-3 க்ரைட்டீரியா நாங்கள் ஃபில் பண்ணணும். ஒன்று எப்படின்னு சொன்னால், முதலாவது ஓகே பாடி மாஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணணும். அது ரேஞ்சுக்குள்ளே இருக்கா இல்லையா, ஓகே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, நோ ப்ராப்ளம், அப்போ அவருக்கு உடற்பருமன் இல்லை. ஓகே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும், ஓகே ரேஞ்சுக்கு மேலே போகுதுண்டா அடுத்தது நாங்கள் அசஸ் பண்ணணும் அவருடைய வேஸ்ட் ஹிப் ரேஷியோ, அதாவது இடுப்புக்கும் அந்த ஹிப், அதாவது அதுக்கு அடுத்த பகுதி, அதாவது பிட்டம்பத்தோடு சேர்ந்த பகுதியான சுற்றளவுக்கும் வேஸ்ட்டுக்கும் உள்ள சுற்றளவு அளப்போம். அந்த பெறுமதி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஹிப்
ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 0.9 அந்த 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 லெவலில் அதுக்கு மேலே இருந்தால் அது வந்து ஆண்களுக்கு ஓகே. பெண்களுக்கு வந்து 0.85. ஏன்னு சொன்னால் இப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடுப்பு ஹிப்பை விட இன்னும் சின்னதாக இருக்க வேண்டும். அப்போ அந்த ரேஷியோ குறையும், ஒத்துக்குறீங்களா? அது அப்போ 0.85 வேறு அதுக்கு கீழே இருந்தால் அவங்க அதாவது வந்து அவங்களும் ஓகே. இவங்க வந்து 0.9 அல்ல அதுக்கு கீழே. இப்போ அது அந்த 0.9ன்றது வந்து கீழே வந்து கீழே விட மேலே வந்து எங்கட வயிறு வந்து பெருத்து கொண்டு போய் நடக்கும். இந்த ரேஷியோ விரிஞ்சு கொண்டு போய் 0.9 தாங்க கூட 1 நோக்கி போகும். அப்படி போனால் அவருக்கு என்ன உடல் சென்ட்ரல் ஒபேசிட்டி, நடுப்பகுதியில் ஒபேசிட்டி வருகிறன்ற அர்த்தம். அது அடுத்த டெஃபினிஷன். அது சொல்கிற ஆப்பிள் ஷேப் பாடின்னு சொல்லுவாங்க. பியர் ஷேப் ஆப்பிள் ஷேப்னு சொல்லி. இப்போ ஆப்பிள் ஷேப் பாடின்னு சொல்கிறது சென்ட்ரல் ஒபேசிட்டி. இந்த சென்ட்ரல் ஒபேசிட்டி இருந்தால் உங்களோட பிஎம்ஐ நார்மலாக இருந்தால் கூட, உங்களோட பிஎம்ஐ 23 கீழே இருந்தால் கூட அந்த வேஸ்டிப் ரேஷியோ சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு ஒபேசிட்டி இருக்குன்ற அர்த்தம். ஓகே. அதே மாதிரி உங்களோட பிஎம்ஐ அதிகமாக இருந்தால் கூட உங்களோட வேஸ்டிப் ரேஷியோ சரியாக இருந்தால் உங்களுக்கு ஒபேசிட்டி இல்லைன்னு கூட எடுக்கலாம். இதுதான் அந்த விஷயம். இப்போ அதை என்ன சொன்னால் இப்போ சென்ட்ரல் ஒபேசிட்டி கூடினோடனே நடக்கும்னா வயிற்று பகுதியில் அது கொழுப்பு படிக்கிறேன்னு அர்த்தம். வயிற்று பகுதியில் கொழுப்பு படினா நடக்கும், எங்களுக்கு நிறைய நோய்கள் வரும். அப்போ சில பெண்களை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லிசாக இருப்பாங்க, ஆனால் வயிற்றில் வந்து நிறைய தசை இருக்கும், அவங்களுக்கு கொழுப்பு இருக்கும், ஃபேட் இருக்குது. நீங்கள் நிறைய பேர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்களே குறைஞ்சி போயிடுவாங்க. அது வந்து சென்ட்ரல் ஒபேசிட்டி. அப்போ அவங்களுக்கு வெயிட்டை பார்த்தீங்கன்னா நார்மல். அதுக்கு அவங்க ஃபேட் இல்லைன்னு சொல்ல முடியாது, தே ஹேவ் ஃபேட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேட்டை அசஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு முறை இருக்கிறேன்டா, பாடியின் சில பகுதிகளை அசஸ் பண்ணலாம். அதாவது எங்களோட கழுத்து இந்த ஷோல்டர் பின்பக்கத்தில், இடுப்புண்ட சைடில் எல்லாம் அந்த பிஞ்ச் டெஸ்ட் இருக்கிறது. இப்போ உங்களோட வயிற்று அதாவது வந்து உங்களோட கையால் எடுத்து உங்களோட வயிற்றில் வந்து பிஞ்ச் பண்ணிங்களேன்னு சொன்னேன். இப்படி பிஞ்ச் பண்ணி தசை எடுத்தீங்களேன்னா 1 இன்ச்சை விட கூட இருக்கக்கூடாது அந்த திக்னஸ். அப்போ 1 இன்ச்சை விட கூட இருந்தால் அகெயின் உங்களுக்கு ஃபேட் இருக்குது. இப்போ இந்த 3 க்ரைட்டேரியாலே ஒரு ஆள் பாஸ் ஆகினா தான் அவர் வந்து பாடி வெயிட் நார்மல்னு அர்த்தம். 3ல் 1 அவர் ஃபெயில் என்றாலும் அவருக்கு வெயிட் இருக்குன்ற அர்த்தம். அதுக்கான ரீசன் என்னவா இருக்கு டாக்டர்? நீங்க பாடி வெயிட் வாரதுக்கு கொழுப்பு தான் அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இதில் வந்து 2 விதமான விதத்தில் பாடி வெயிட் வந்து வருகிறது. ஒன்று வந்து கொழுப்பு படிதல், நிறைய உணவு ஃபேட் உணவுகளை சாப்பிட்டு கொழுப்பு படிதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார்கோபினிக் ஒபேசிட்டின்னு சொல்லுவார்கள். எப்படி என்று சொன்னால் எங்களோட உடலில் வந்து நீர் இருக்கிறதே அது வந்து 2 இடத்துல ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரா செல்லுலர் வாட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது கலங்கள், எங்களோட உடம்பு கலங்களால் ஆக்கப்பட்டது, அந்த கலங்களுக்கு உட்பகுதியில் நீர் இருக்கும். அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் வாட்டர், அந்த கலங்களுக்கு வெளிப்பகுதியில் நீர் இருக்கும். எப்போவுமே இன்ட்ரா செல்லுலர் வாட்டர் போதிய அளவு இருக்க வேண்டும், அது குறைந்தால் உடலுக்கு பிரச்சனை. ஆனால் எக்ஸ்ட்ரா செல்லுலர் வாட்டர் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடாது, மினிமமாக இருக்க வேண்டும். அது கூட இருக்கின்ற என்ன அர்த்தம்னா எங்களோட உடம்பை விட்டு கழிவு சரியாக வெளியேற்றப்படவில்லை என்று அர்த்தம். சிறுநீரகமோ அல்ல ஈரலோ அல்லது எங்களோட இதயமோ முழுமையாக ஒர்க் பண்ணல, சரியாக தொழிற்படவில்லை என்று அர்த்தம். இப்போ அதை சொல்ல சார்கோபினிக் ஒபேசிட்டி. இப்போ சார்கோபினிக் ஒபேசிட்டி வந்து ஓரளவுக்கு இருக்கும் என்று சொன்னால் அது வந்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த 3ல் ஏதாவது ஒரு வருத்தம் வரப்போகிறதுன்றது, ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்தில் வரப்போகிறதுன்றதை இது எச்சரிக்கை பண்ணும். இதுதான் சார்கோபினிக் ஒபேசிட்டின்னு சொல்கிறது. ஓகே ஓகே. அது வந்து பிள்ளையான விஷயம், அது வந்து கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு பாடி வெயிட் காட்டிக்கொண்டே இருக்கும். அது சொல்லுவாங்க கிடையாது, சிம்பிளாக சொல்லுவாங்க தண்ணி உடம்புன்னு சொல்லுவாங்க, நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க ஈஸியாக. அப்போ அது ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஓகே, இப்படி தான் நாங்கள் பாடி வெயிட்டை பற்றி கதைக்கலாம். பொதுவாக இலங்கையை பொறுத்த மட்டும் உடற்பருமன் அதிகரிக்கிறவங்க எப்படி காணப்படுறாங்க? கூடிய அளவில் இருக்காங்களா இல்லை? உடலில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பாடி வெயிட் குறைக்கிறது என்று சொல்கிறது தான் பெரிய பிஸ்னஸாக மாறிடுது. ஆமாம், மருந்து ஜிம் திறக்கிறது. ஏனென்றால் நிறைய பேருக்கு வந்து உடம்பு கூடுது. சரி, உடம்பு கூடுது என்று சொன்னால் அது எப்படி கூடுது என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. உடம்பு எப்படி கூடுது கொண்டு வந்து ஜெனட்டிக்ஸ், பரம்பரை ரீதியாக அவர்களுக்கு கொஞ்சம் இருக்குது, உடம்பு வர தன்மை இருந்தால் உடம்பு கொஞ்சம் கூடுது. மற்றது மெஜாரிட்டி பார்த்தா உடம்பு வந்து ஏன் கூடுதுன்னு சொன்னால் எங்களோட உணவு பழக்க வழக்கம். இப்போ நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டுவோம். சரி, இப்போ உங்களை கூட கேட்கலாம், என்ன கூட கேட்கலாம், என்ன சாப்பிட்டோம்னு கேட்டால் காலையில் வந்து நாங்கள் திங்க் பண்ணுவோம், ஓகே நாங்கள் லைட்டாக சாப்பிட போகிறோம்னு சொல்லி போட்டு போய் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு பர்கரோ இல்லாட்டி ஒரு பேஸ்ட்ரியோ 2-3 ஒரு கட்லெட்டோ 2-3 ரோல்ஸையோ வயிற்றுக்குள்ள தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன கட்லெட், இந்தலா கட்லெட் தான் வயிற்றுக்கு சாப்பிட்றாங்க, 2 கட்லெட் இந்தலா ரோல்ஸ் தானே சாப்பிடலாம், இந்தலா புட்டு சாப்பிடவில்லை தானே. எங்களோட அசஸ்மெண்ட் அப்படி இருக்குது. ஆனால் கலோரி என்று பார்த்தீங்கன்னா உடம்புல கலோரி தான் எங்களை தீர்மானிக்குது.
எங்களோட உடம்புக்கு கலோரி தான் சக்தி. ஓகே. அப்போ எங்களுக்கு உடம்புக்கு தேவையான அளவு கலோரியை விட கூட வந்தால் அந்த மேலதிக கலோரியை வந்து உடம்பு கொழுப்பை மாற்றி சேர்த்து விட்டுரும். அப்போ இது என்ன சொன்னால் கொஞ்சத்துக்குள்ள அதிக கலோரி கொண்ட உணவுகள். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 3-4 ஆப்பிள் பழம் சாப்பிட்ருக்கு, அதில் பல்க் இந்தளவே இருக்கும். அதில் உள்ள கலோரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 80-90 கலோரி கூட இருக்காது. சரி, அந்த 3 நாளாக விடுவோம். ஒரு இந்தளவு கட்லெட் சாப்பிட்றீங்க, அதில் வந்து கலோரி வந்து 150 கலோரியே இருக்கும். ஓகே. அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டொமக்குள்ள நாங்கள் ஆப்பிளை 3 சாப்பிட முடியாது, ஆனால் கட்லெட்டை 5 சாப்பிடலாம். அப்போ இப்போ எங்களுக்கு கலோரி எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு விளங்குகிறது. அப்போ கலோரி அதிகம் போயிடும். சரி, கலோரி அதிகம் போனால் நாங்கள் அதை செலவழிப்போமான்னு கேட்டால் இல்லை, வந்து படுத்துருவோம், தூங்கிடுவோம். பகலில் தூங்கும், இரவு தூங்கும், தூங்கும். அப்போ என்ன செய்யும், கலோரி வேஸ்ட் ஆகாது, வெளியில் போகாது. அப்போ எக்ஸ்ட்ரா கலோரியை பாடி என்ன செய்யும், கொழுப்பாக மாற்றி சேமிக்க துவங்கும். ஓகே. அந்த உடம்பு சக்தியை வெளியில் அனுப்புறதுக்கு வழி இல்லை, கொழுப்பை வெளியில் அனுப்புறதுக்கு வழி இல்லை. கொழுப்பை ஜூர்னோட அனுப்ப முடியாது, டாய்லெட்டோட அனுப்ப முடியாது. அப்போ அப்படியும் அது ஸ்டோர் பண்ணிக்கொள்ளும். இப்படி தான் எங்கள்ட உடம்புல வந்து சேர்ந்து கொண்டு போகுது. இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எங்கடையாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எல்லாரும் வந்து நிறைய இந்த ப்ராய்லர் கோழி சாப்பிட்றாங்க, சிக்கன். அது வந்து எங்களோட பாடி வெயிட்டை அதிகமாக கூட்டுது. ஏன்னு சொன்னால் அதில் வந்து கொழுப்பு அதிகம் இருக்கிறது முதலாவது விஷயம். இந்த அதே கொழுப்பு அதிகம் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பொரிச்சு வர சாப்பிடுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் கொழுப்பை கூட்டிக்கொள்வோம். அதை விட என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த ஒரு முழு சிக்கனை வந்து ஒரு இந்தலா குவியல் பிரியாணி என்ற ரைஸோடு சேர்த்துக்கொள்வோம். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு முட்டையும் போட்டுக்கொள்வோம். அதில் இப்போ அதோட ஒரு கட்லெட்டையும் போட்டுக்கொள்வோம். வெள்ளத்தையும் சேர்த்து ஒரு மத்தியான சாப்பாடுன்னு சாப்பிட்டு முடிப்போம். இப்போ எங்களோட கலோரி பார்த்தீங்கன்னா 750 கலோரி வந்துடும். அதில் 750-850 கலோரி வந்துடும் அந்த ஒரு சாப்பாட்டில். எங்களுக்கு நாள் முழுக்க தேவையானது ஒரு 1500 கலோரி வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு நேரம் சாப்பாட்டில் 750 கலோரி எடுத்துடுவீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க, அதோட முடிக்க மாட்டீங்க. ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டு குடிப்பீங்க, ஒரு கோலா ட்ரிங்க் கொண்டு ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கொண்டு குடிப்பீங்க. சரி, அது என்ன ஒரு 150 கலோரி. சரி, அது முடிஞ்சு என்ன செய்வீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க, ஒரு டெசர்ட் சாப்பிடுவீங்க. ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கப்பா இல்லாட்டி இது ஒன்று சாப்பிடுவேன், அது ஒரு 200-250 கலோரி. இப்போ பார்க்க போனால் கூட மத்தியான சாப்பாடில் நீங்கள் 1100 கலோரி எடுத்துருவீங்க. இப்போ மெட்ட நேரம் சாப்பிட்றவளாம் என்ன, நீங்கள் காலையில் சாப்பிட்றீங்க, இரவு சாப்பிட்றீங்க, இன்பிட்வீன் பேருந்து சாப்பிட்றீங்க, பேலன்ஸ் பண்ணணும். அப்போ அவ்வளவும் உடம்புக்குள்ள போய் செய்யுது. அப்போ இப்படி தான் எங்கள் உடம்புக்கு எங்களுக்கு அறியாமலே போய் சேர்ந்து ஒபேசிட்டியாக மாறிக்கொண்டு. ஏன்னா இப்போ வந்து ஃபுட் அவைலபிலிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா ரோட்டில் போனீங்கன்னா தண்ணி குடிக்கிற இடம் கிடையாது, ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கு இடம் கிடக்கு நிறைய. ஆமாம், கண்டிப்பாக. ஒரு பச்சை தண்ணி குடிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டு பாருங்க, ஒரு இடம் இல்லை. நீங்கள் காசு கொடுத்து வாங்கி ஒரு போத்தல் தண்ணியாக குடிக்கலாம். அந்த காலத்தில் ஊரில் பார்த்தீங்கன்னா போகும்போது எல்லா இடம் தண்ணி குடிக்கிற உடம்பு இருக்குது, தண்ணி குடிக்கலாம். எங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு டைம் இல்லை, தண்ணி குடிக்கிறது பதிலாக கூட அந்த கோலா ட்ரிங்க்ஸ் தான் குடிக்கலாம். ஆமாம், நிச்சயமாக. இல்லாட்டி ஒரு ஐஸ்கிரீமா இல்லாட்டி ஒரு சர்பத்தா இல்லாட்டி ஒரு ஃபெலூடாவாக தான் குடிப்போம். கண்டிப்பாக பல விடயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உடற்பருமன் சார்ந்து. நீங்கள் சொன்ன விஷயம் உண்மையான விஷயம்னு சொல்லலாம். ஹோட்டல்ஸ் தான் இருக்குது, அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் தான் இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு அதிகமாக செலவழிக்க வேண்டிய நிலைமை இப்போ காணப்படுது. இன்னும் பல விடயங்கள் தொடர்ந்து பேசலாம் இடைவேளையின் பின். தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு. உடற்பருமன் சார்ந்து பல விடயங்களை என்று பேசிட்டு இருக்கேன் டாக்டர். பொதுவாக இந்த முட்டை இருக்கு, இப்போ கோழியில கொழுப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த முட்டை வந்துட்டு சிலவங்க டயட்டா வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுட்டா. அது எப்படி அதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது? அந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கடல எதில் கொழுப்பு இருக்குங்கிறதே ஒரு சந்தேகம் இருக்குது. கோழியில் கொழுப்பு இருக்குன்றது உண்மை. சிக்கன் அது வந்து பொதுவாக அந்த பிராய்லர் கோழியில் அதிக அளவு கொழுப்பு இருக்கிறது. கொழுப்பு மட்டுமில்லை, அதோட வந்து அவர்கள் சில அந்த கோழியை வளர்க்குறதுக்கு வந்து சில ஸ்டெராய்ட்ஸ் சில செயற்கை மருந்துகள் இன்ஜெக்ஷன்களை பாவிக்கிறார்கள். அதுவும் எங்களோட உடம்புக்குள்ள வெயிட்டை கூட்டுது. அது ஒரு முட்டையில் வந்து அப்படி பிரச்சனை இல்லை. முட்டை வந்து பியூர் புரோதன், அதாவது புரதச்சத்து நிறைந்தது, எல்லா வித விட்டமின்களும் நிறைந்தது. ஒரு நாளைக்கு சில பேர் சொல்லுவாங்க மஞ்சள் கரு கூடாது, கொலஸ்ட்ரால் கூடாது, அப்படி எல்லாம் இல்லை. அதெல்லாம் பழைய கன்செப்ட். புது கன்செப்ட் பண்ணி நீங்கள் முட்டை தாராளமாக சாப்பிடலாம், மஞ்சள் கருவோடு சேர்த்து சாப்பிடலாம். ஆனால் பொரிச்சு சாப்பிடும்போது நீங்கள் பொரிக்கிற எண்ணெயால் வந்து கொழுப்பாக மாறும். நீங்கள் சாதாரணமாக அவிச்சு சாப்பிடைக்கோ இல்லாட்டி ஹாஃப் பாயிலாக சாப்பிடைக்கோ இல்லாட்டி ஒரு என்ன சொல்ல புல் சையாக போட்டு சாப்பிடும் போதோ உங்களுக்கு அந்த முட்டையால் இந்த பிரச்சனை, ஒரு 2 முட்டை சாப்பிடாலும் பிரச்சனை இல்லை. ஜிம் போகிறவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் 2 வாங்கி சாப்பிடுவார்கள். அதுக்கு பதிலாக முட்டையை ஒரு 2 முட்டையை கூட சாப்பிட்டு போகலாம். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. விலையும் குறைவு, நல்லது, எல்லா விதம் விட்டமினும் கிடைக்கும், உடலுக்கும் பாதிப்பு இல்லை. ஏன்னா அது வந்து நேச்சுரல் தானே, இயற்கையானது தானே, செயற்கையாக எதுவுமே செய்யப்படவில்லை. அப்போ அப்படி செய்யலாம். முட்டை தாராளமாக சாப்பிடலாம், முட்டையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் நிறைய என்ன ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும், ஒரு அந்த அப்பாவி தேங்காய் எண்ணெயை போட்டு எல்லாரும் போட்டு தேங்காய் எண்ணெய் கூடாது, தேங்காய் எண்ணெய் கூடாது, தேங்காய் பால் கூடாது, 1008 விமர்சனங்கள்.
இது எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது சந்தைப்படுத்தல் தந்திரங்களால் வந்து சேர்ந்தது. அதாவது வந்து எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு 30-40 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தேங்காய் எண்ணெய் தான் சாப்பிடணும். ஒரு தடவை சாகலை நல்லா தான் இருந்தேன். அப்போ வந்து பார்த்தா தேங்காய் எண்ணெய் கூடாதுன்னு சொல்லி வெஜிடபிள் ஆயில்னு சொல்லி ஒன்று கொண்டு சேர்த்தாங்க. சரி, நிறைய சில கம்பெனிகள் கூட நான் பிராண்டே சொல்லவில்லை, பட் நிறைய கம்பெனிகள் ஏதோ கோமா கூட எடுக்கலாம். ஆனால் வெஜிடபிளில் கொண்டு வந்து சேர்த்தா அப்புறம் தான் மனசுக்கு வருத்தம் கூடியிருக்கு. நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது? சரிதான். அந்த வெஜிடபிள் ஆயில் வந்த உடனே என்ன சொன்னால் சில ஆர்டிகல்ஸை விட்டாங்க டெம்பரரியாக போய் காட்டுறதுக்கு ஏமாத்துறதுக்கு. கொலஸ்ட்ரால் இதாவது வந்து தேங்காய் எண்ணெய் கூடாது, வெஜிடபிள் ஆயில் நல்ல மண்டு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், என்னடா வெஜிடபிள்லேருந்து ஆயில் வருமா? சரி, அது என்னத்துக்கு வச்சு நாங்கள் வெஜிடபிள் ஆயில்னு சொல்லுகிறோம். கத்திரிக்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கலாமா, வெண்டிக்காயிலேருந்து எண்ணெய் எடுக்கலாமா? இது ஒரு என்ன சொல்கிறோம், ஏதோ ஒரு எண்ணெய் வருகிறது, ஏதோ ஒரு சீட்லேருந்து ஒரு எண்ணெய், ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ், ஏதோ ஒரு தாவரத்துலேருந்து ஒரு சீட்ஸ்லேருந்து ஏதோ எண்ணெய் வருகிறது, இல்லையென்று இல்லை. அதில் என்ன இருக்குது, கம்போசிஷன் இருக்காண்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. எண்ணெய் ஒன்று எங்கள் நாட்டில் இல்லை, வெளியிலேருந்து வருது, நாங்கள் கூட காசு கொடுத்து வாங்குறோம், அவ்வளோதான். அது வந்து பல்காக ஆக்கள் வாங்க துவங்கினாலும் வெளியே குறைச்சி மிக்கத்து வாங்குறாங்க. ரெண்டாவது பல்காக வருது, இப்போ நிறைய வாங்க துவங்கினாங்க, சந்தைப்படத்தில் அதிகமாக போயிட்டு தேங்காய் எண்ணெய் பாதிப்புக்குள்ளாயிட்டு. ஆனால் உண்மையாக சொன்னால் தேங்காய் எண்ணெயில் பாதிப்பு எதுவும் இல்லை, தேங்காய் பால்லையும் இல்லை, தேங்காய் பால்லையும் எந்த பாதிப்பும் இல்லை. நீங்கள் சொல்ல பாதிப்பு இருக்கிறது, அதாவது நிறைய பாவிச்சா பாதிப்பு அளவுக்கு அதிகமாக. இப்போ நீங்கள் வெஜிடபிள் ஆயில் பாவிக்கிற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பாவிச்சா பாதிப்பு இல்லை. அப்போ வெஜிடபிள் ஆயில் தேங்காய் எண்ணெய் பாதிப்புனா வெஜிடபிள் ஆயில் பாதிப்பு தான். அதில் வந்து வேறு இதில் வேறு ஏன்ட்டு இல்லை. அதே மாதிரி சில பேர் வந்து சந்தைப்படுத்துகிறார்கள் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ஆயில்னு சொல்லி, கொலஸ்ட்ரால் ஃப்ரீ பட்டர், கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொல்லி. அப்படி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதாவது வந்து எப்படின்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் உடம்புக்கு கொஞ்சம் தேவை. 100% கொலஸ்ட்ராலுக்கு எதிரி கிடையாது. எங்களோட உடம்புக்கு கொஞ்சம் கொலஸ்ட்ரால் தேவை. கொலஸ்ட்ரால் இல்லைன்னா எங்களோட நரம்பு கணக்காக நடக்காது, எங்களோட மூளை வேலை செய்யாது. அதாவது மூளைன்ற ஃபங்க்ஷன் அவ்வளோத்துக்குமே கொலஸ்ட்ரால் தேவை, கொஞ்சம் தேவையில்லைன்னு சொல்லி முடிவெடுக்கலாம். அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால் கொலஸ்ட்ரால் எங்களோட உடம்புல உருவாக்கப்படுகிறது. வாய்க்களால் நாங்கள் கொலஸ்ட்ரால் உள்ளுக்கு சாப்பிட்றது இல்லை, ஒரு சாப்பாட்லேயுமே கொலஸ்ட்ரால் இல்லை. ஆக நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் 2 விதமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அதாவது நிரம்பாத கொழுப்பமிலம், நிரம்பிய கொழுப்பமிலம் என்று 2 தான் இருக்கிறது. அதாவது நிரம்பாத கொழுப்பமிலம் எங்களுக்கு உடம்புக்கு பாதிப்பு குறைவுத்தது, நிரம்பிய கொழுப்பமிலம் எங்களுக்கு பாதிப்பை கொண்டு வருவது. அது ஒரு பொருளில் நிரம்பிய கொழுப்பமிலம் அதிகம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உறையும், அந்த உறைந்தால் நிரம்பிய கொழுப்பமிலம் இருக்கிறது, அந்த உணவு கூடாது, ஒப்பிட்டெல்லாம் கூடாது. சரி, நிரம்பாத கொழுப்பமிலம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ நல்லெண்ணெய் எடுத்து வச்சு கொண்டீங்கன்னா நீங்கள் எங்கள்ட ஜின்சிலியோ எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் உரையாது, செய்து பாருங்கள். ஏனென்றா அதில் வந்து முழுமையாக அநேகமாக மெஜாரிட்டியாக இருக்கிறது அதாவது நிரம்பாத கொழுப்பமிலம், உடலுக்கு பாதிப்பு இல்லை. அது கொலஸ்ட்ரால் இதுக்கு இல்லை, அது பாதிப்பு இல்லை. கொலஸ்ட்ரால் அதிக அளவு ஃபோம் பண்ணி பிரச்சனை கொடுக்காது. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நீங்கள் பட்டர் மாஜர்னு எடுத்துக்கொண்டா 2 சொல்கிறாங்க. ஒன்று வந்து இது நிரம்பாத கொழுப்பமிலம், ஒன்று இது கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணுவாங்க. உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க சொல்கிறதும் ஒரு படிக்கு சரி, நீங்கள் வாதாட முடியாது. எந்த ஒரு சாப்பாட்லேயுமே கொலஸ்ட்ரால் இல்லை, அப்படி இதில் கொலஸ்ட்ரால் ஃப்ரீன்னு சொல்கிறான். இப்போ நாங்கள் திருப்பி கேட்கணும், நீ அந்த மெட்ட மாஜரில் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேட்டால் அதுலேயும் இல்லை. அப்போ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் தந்திரம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கெடுதின்றது ரெண்டும் கெடுதி தான். சரிதானே? அப்போ கொலஸ்ட்ரால் ஃப்ரீ என்ற ஒரு பொருள் கிடையாது. அதெல்லாம் நாங்கள் உருவாக்கின சந்தைப்படுத்தல் தந்திரங்கள். பொதுவாக இந்த பட்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சந்தைப்படுத்தல் சாமானில் வந்து கொழுப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கொழுப்பு இருக்கிறது, அது உண்மை, எல்லாத்துலேயும் கொழுப்பு இருக்கிறது. நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, ஓகே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே கொழுப்பு இல்லைன்னு சொல்லி கொலஸ்ட்ரால் ஃப்ரீயை நீங்கள் மார்க்கெட் பண்ணாதீங்க. நீங்கள் போடுங்க, அதாவது லேபிளிங்கில், ஃபுட் லேபிளிங்கில் போடுங்க எவ்வளவு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குதுல்ல, இது எவ்வளவு அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது. மற்றதுலேயும் போடுங்க எவ்வளவு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். பொது மக்களாக கம்பேர் பண்ணி வாங்கிக்கொள்ளட்டும். ஆனால் அந்த டேட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள் எந்த லேபிளாக அது இருக்காது. கண்டிப்பாக சும்மா கொலஸ்ட்ரால் ஃப்ரீ என்று போட்டு விட்றாங்க. டெஸ்ட் பண்ணால் இல்லை தானே கொலஸ்ட்ரால் ஃப்ரீ. இப்போ தேங்காய் எண்ணெயிலேயே வெரைட்டி ஆஃப் தேங்காய் எண்ணெய் வந்துருச்சு, பல பேருக்கு அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன். அதில் வந்து என்னென்னு சொன்னால் தேங்காயில் வெரைட்டி இல்லை, அது வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்கிறது. அது வந்து எப்படின்னு சொன்னால் ஸ்குவீஸ் பண்ணி, அது வந்து தேங்காய் ஹீட் பண்ணாமல் அந்த அழுத்தி எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதாவது மெஷின் ப்ரெஷர், ஸ்க்ரூ ப்ரெஷ்ன்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணி எடுப்பார்கள். அது ஒரு எண்ணெய். அதுனால பெரிய வித்தியாசங்கள் உண்டு, இல்லைன்னா அதில் ஒரு பியூரிட்டி கொஞ்சம் அதிகம் இருக்கிறது. அது வந்து வேறு ஒரு வித்தியாசம் இல்லை. தேங்காய் எண்ணெய் எல்லாம் தேங்காய் எண்ணெய் என்ன பொறுத்தவரைக்கும் தேங்காய் எண்ணெய் நல்லது கூடாது. நான் இப்போ வாதாட வரையில் தேங்காய் எண்ணெய் நல்லதுண்டா, வெஜிடபிள் ஆயில் நல்லதுன்னா தேங்காய் எண்ணெய் நல்லது, வெஜிடபிள் கூட ஒயிட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது வந்து ஒயிட் ஆயில்ன்றது அப்படின்னு சொன்னால் துப்புரவாக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். அதில் பிரச்சனை இல்லை, கெமிக்கல் ஆட் பண்ணாட்டி பிரச்சனை. அது வந்து ஒரு மெம்பரைன் ஃபில்டர்ன்ற ஒரு ஃபில்ட்ரேஷனில் போட்டு தண்டுவார்கள், அவ்வளோதான். தேங்காய் நல்லெண்ணில் கூட 2 இருக்கிறது. ஒன்று வந்து அதாவது வந்து ப்ராப்பராக நாங்கள் செக்கில் எடுத்த எண்ணெய்னு சொல்லுவாங்க, ஆயில் மிஷின் ஹீட் பண்ணாமல் செக்கில் எடுத்த எண்ணெய், அது நல்ல கூட ஹீட் ஆகாமல் ப்ரொடியூஸ் ஆகிற எண்ணெய். அது வந்து ஒரு எண்ணெய் சூடாகினால்
அது கடுதியாக மாறிவிடும். ஓ, இப்போ நாங்கள் சாப்பாட்டில் வீட்டில் கூட நீங்கள் எண்ணெய் எடுத்து பொரிச்சிங்களா அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் பொரிக்கக்கூடாது. பண்ணக்கூடாது. ஓகே. அப்போ நீங்கள் வந்து செக்கில் அந்த எண்ணெய் எடுக்கும்போதே மெஷினில் போட்டேக்க அந்த மெஷின் ஹீட் ஆகிச்சுன்னா எண்ணெய் ஹீட் ஆகி தான் வெளியில் வருது. ஆல்ரெடி அது ஹீட் ஆகிட்டு இனி நாங்கள் அதை ஹீட் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த ஆயில் கூடாது தானே. இப்போ செக்கில் செய்யும்போது அந்த ஹீட் ஆகாது. அதனால் அந்த எண்ணெய் நல்ல முடியும். கொழுப்பு வந்து அதிகமாகிருமா? சேச்சுரேட்டட் ஃபேட், ஐயா சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமாகிடும். அதை விட முக்கியமானது ஒன்று, அதாவது சுயாதீன மூலிகங்கள் அதிகமாகிவிடும். அதாவது வந்து ஃப்ரீ ரெடிகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்களோட உடம்புக்கு வந்து மிக கெடுதியான விஷயம் வந்து கேன்சர் எல்லாம் கொண்டு வரது, இந்த டயபெட்டிக்கை கொண்டு வரது, எல்லா டிசீஸும் சுயாதீன மூலிகங்கள். இந்த சுயாதீன மூலிகங்கள் வந்து எப்போவுமே ஒரு ரீஹீட் பண்ணும்போதோ, ஒரு எண்ணெயை பொரிச்ச எண்ணெயில் திருப்பி பொரிக்கும் போதோ, இல்லாட்டி சூடான எண்ணெயை திருப்பி சூடாக்கும் போதோ, இல்லாட்டி ஒரு சாமான ஒரு கொழுப்பு சாப்பாட்டை திருப்பி 2ஆம் தரம் சூடாக்கும் போதோ அதில் உருவாகும். அது என்ன செய்யும்னு சொன்னால், அது கிட்டத்தட்ட ஊசி மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். ஊசி ஒன்றை நீங்கள் வயிற்றுக்குள்ள நிறைய ஊசியை விழுங்குற மாதிரி தான். அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இந்த சுயாதீனமான எலக்ட்ரான்ஸ் அது இருக்குது. அது உள்ளுக்கு போகணுன்னு அது போய் அப்படியே ஒவ்வொரு எங்களோட செல்ஸை அட்டாக் பண்ணும். உடம்புல போய் அப்சர்வ் ஆகி ஒவ்வொரு இடமா போய் குத்தும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இலகுபடுத்தல் தமிழ். ஆனால் அது வந்து அந்த என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் சார்ஜஸ் போய் வந்து உங்களோட டிஎன்ஏ அட்டாக் பண்ணும். உடம்புல உள்ள செல்ஸில் உள்ள டிஎன்ஏ அட்டாக் பண்ணி அப்னோமேப்ரியை வச்சு கேன்சர் ஆக்கும். அதாவது மூளையை போய் தாக்கும், இருதயத்தை போய் தாக்கும். அது நீங்கள் பார்க்க போனால் ஒரு என்ன சொல்கிற ஒரு குண்டூசி பண்டரில் விழுங்கின மாதிரி தான். அதாவது வந்து உங்களோட உடம்பை அட்டாக் பண்ணுற ஒரு பொருளை தொகையாக உள்ளுக்கு விழுங்கின ரீஹீட்டுன்னு அதுதான். அதை நாங்கள் கௌரவமாக என்ன சொல்லுவோம், மைக்ரோவேவ் ஒன்றில் சூடாக்கி தருகிறோம். இப்போ நீங்கள் உதாரணம் சொன்னால் சில கடைகள் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, இந்த கோழி அதில் வச்சு சாதாரணமாக பொரிச்ச கோழி அதில் வச்சு விற்கிற கடைகள் இருக்குது, பிரபலமான பிராண்ட் கடைகள் இருக்குது. அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரம் ஒரு ஹீட்டர் வச்சு ஹீட் பண்ணி கொண்டே இருக்காங்க. அதுக்குன்னே பொரிச்சு வைவட்டு இருக்கும். உங்களை ஹீட்டாகி உங்களுக்கு சுட தந்தொன்று பார்க்கலாம் மொரண்டு. அது அவளாம் கெடுதி. அதான் அது அவளாமல் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கெட் ஆஃப் குண்டூசியை உடம்புல விழுங்குறது குத்துற மாதிரி தான். ஃப்ரீ ரெடிக்கல்ன்ற ஒரு பண்டில் வந்து அப்படியே விழுங்குற மாதிரி. அந்த ஃப்ரீ ரெடிக்கல் பண்டில் ஒவ்வொரு ஃப்ரீ ரெடிக்கலும் வந்து ஒவ்வொரு ஃப்ரீ ரெடிக்கலும் போய் குத்தும் உடம்பு. அதுதான் அந்த தேங்காய் நல்லெண்ணெயிலே வந்து நான் சூடாக்கி திருப்பி பாவிக்க. இப்போ நல்லெண்ணெய் கூட திருப்பி சூடாக்கி பாவிக்கக்கூடாது, பொரிச்சு போட்டு பாவிக்கக்கூடாது. அது மாதிரி பட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பானுக்கு பட்டரை பூசி போட்டு திருப்பி ஹீட் பண்ணுவாங்க உள்ளுக்கு போட்டு, கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு. கூடாது. அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதுல. ஓகே, பட்டர் சூடாக்கவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஒருக்கா சூடாக்கலாம். நாங்கள் ஒருக்கா ஸ்ப்ரெட் பண்ணது ஓகே. 2ஆம் தடவை நீங்கள் சூடாக்கினா பிரச்சனையாக இருக்கும். சரி. ஒரு தடவை சூடாக்குறது பிரச்சனை. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், எண்ணெய்ன்றது இந்த எண்ணெய் நல்ல அந்த எண்ணெய் கூடாதுன்னு கதைக்கிறது எதுவும் இல்லை. எல்லா எண்ணெயுமே கலோரி வைஸாக அதிகம் தானே இருக்கிறது. நீங்கள் ஒரு தேக்கரண்டி எண்ணெயில் இருக்கிற கலோரியும் ஒரு இந்தளவு சோத்தில் இருக்கிற கலோரியும் ஓரளவு. அப்போ நீங்கள் ஒரு கரண்டி எண்ணெய் குடிக்கிறதும் ஒரு இந்தளவு சோறு சாப்பிட்றதும் ஒன்று தான். அப்படின்றது வந்து நீங்கள் அது கொலஸ்ட்ரால் ஃப்ரீயோ கொலஸ்ட்ராலோ அது மாறாது. அது எல்லாத்துலேயும் அதே தான். அதே மாதிரி ஒமேகா 3 ஆயில்னு சொல்லியிருக்கு, அது உடம்புக்கு நல்லது. HDLன்னு சொல்லுவாங்க, குட் கொலஸ்ட்ராலை கூட்டுற எண்ணெய்னு சொல்லுவாங்க, அது நல்லது. அது யார் வேணாலும் குடிக்கலாம். அது நாங்கள் அந்த மீன் எண்ணெய் குடிச்சு அதில் சாப்பிட்றது. அது வந்து ஓகே, அது வேறு விஷயம். அது நல்லதை கொடுக்குறது. நிறைய விடயங்கள் வந்து உடற்பருமன் சார்ந்து, அதாவது எண்ணெய்களில் எல்லாருக்குமே ஒரு சந்தேகங்கள் இருக்கும், அதை பற்றின ஒரு தெளிவு வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் பல விடயங்கள் உடற்பருமன் சார்ந்து பேசலாம் இடைவேளையின் பின். இன்றைய மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உடற்பருமன் சார்ந்து பேசிட்டு இருந்தேன். பொதுவாக எண்ணெய் வகைகள் வந்து சொன்னீங்க டாக்டர். இந்த மரக்கறியில் வந்து வெயிட் போடுற மாதிரி ஏதாவது மரக்கறி வகைகள் இருக்கா? மரக்கறி வகையில் வந்து வெயிட் போடுற மரக்கறின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ரிச் மரக்கறியில் இந்த பிரச்சனை. பொதுவான மரக்கறியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேர் பொருட்கள்லாம் இருக்குது. இந்த கிழங்கு வகைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது. அதிகம் சாப்பிட்டா நிறைய கிழங்குகள் இருக்கிறது. இந்த கிழங்குகள் வந்து கொஞ்சம் பாதிப்பு தான். ஆனால் நாங்கள் இப்போ சாப்பிட்ற இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸோட ஒப்படையாக அதில் அவ்வளோ பாதிப்பு இல்லை. அந்தளவு பாதிப்பு அதில் இல்லை. நான் அவ்வளோக்கு ப்ளேம் பண்ண மாட்டேன். ஆனால் அதில் நாங்கள் உடம்புக்கு கொஞ்சம் தேவை. உருளைக்கிழங்கு கொஞ்சம் தேவை, மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் தேவை, எல்லாம் கொஞ்சம் தேவை. டூ மச்சாக சாப்பிடும்போது இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சொல்லி பொறிச்சு போட்டு அந்த மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அது கெடுதி. ஏன் அது முழுக்க எண்ணெயில் பொறிக்கிறோம், இப்போ திருப்பி ரீஃப்ரை பண்ணுறாங்க, ஹீட் ஆக்கி தர்றாங்க. அவ்வளோ தொகையாக சாப்பிடுவோம். ஒரு இந்த பேக் ஆஃப் இதை வந்து எடுத்து அப்படியே ஃபுல்லாக தள்ளிட்டு போயிடுவோம். அப்போ அது கூடாது. நீங்கள் வீட்டை ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா நீங்கள் ஒரு இந்த உருளைக்கிழங்கு வெட்டினா 2-4 துண்டாக வெட்டினா ஒரு துண்டு 2-3 துண்டுங்களுக்கு ஒரு வருது. அதில் என்ன பாதிப்பு? ஒரு பாதிப்பும் இல்லை. நீங்கள் அதே உருளைக்கிழங்கு நல்லதான் நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையே சாப்பிட்டீங்க நடக்க போகுது. முழுமையாக உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு உடம்புக்கு போகுது.
அது வந்து நீங்கள் அரை கிலோ 1 கிலோ உடம்புக்கு போகுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேட் சோறு சாப்பிட்ற அளவு போகுது உடம்புக்கு. அந்த எண்ணெயும் சேர்த்து கணக்கு பார்த்தா கலோரி வைஸாக பார்த்தா நீங்கள் ஒரே நேரத்தில் 2 பிளேட் சோறு சாப்பிட்ற அளவு கலோரி கூட உடம்புக்கு போகுது. அப்போ நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு 2 நேரத்துக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்டு வரீங்க. இப்போ கலோரி பேலன்ஸ் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா உடற்பருமன் என்று சொல்கிறதுல நான் கதை கவலைக்கிட்டோம்னு சொன்னால் உடற்பருமனை குறைக்கிறதுக்குன்றதுக்கு வந்து இப்போ சில பேர் இப்போ நான் முக்கியமான விடயம் சொல்லி ஆக வேண்டும். ஓகே, டயட் கண்ட்ரோல் அதுதான் நிறைய கதைக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்குமே வந்து பொறுமை இல்லை. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு படுத்தெலும்பி விடிய ஸ்லிம் அலும்போணும் மனுஷன். அப்படி நிறைய இருக்குது எல்லாருக்கும். அப்போ வந்து அதை வச்சு டார்கெட் பண்ணி சில மார்க்கெட்டிங் கம்பெனிகள் சில உடல் பருமனை குறைக்கும் கம்பெனிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா உங்களோட 3 கிழமையில மெல்லிசாக்கி தரேன். நீங்களே பார்த்துருப்பீங்க பேப்பரில். எல்லாருக்குமே அதில் ஒரு சந்தேகம் இருக்குது என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி. இதுதானே. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிஞ்சும் வரமாயும் இருக்கிறது பார்க்க. அதுவும் ஒரு பாயிண்ட். அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்ன உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க உங்களோட உடம்பை விட்டு கொழுப்பை வெளியில் எடுக்கவில்லை. உடம்பை விட்டு தண்ணியை வெளியில் எடுத்து விட்ருவாங்க. டீஹைட்ரேட் பண்ணி விட்ருவாங்க உங்களோட உடம்பை விட்டு நீர் வழியில் போய் உங்களோட வெயிட் குறையாலும் உங்களுக்கு என்ன பிரயோசனம்? கெடுதி தான் நடக்கும். கிட்னி பாதிப்பு, லிவர் பாதிப்பு, ஹார்ட் பாதிப்புன்னு வரும். உங்களோட உடம்பை விட்டு நீர் எக்ஸ்ட்ரா செல்லுல இன்ட்ரா ஓட்டுறோம் நல்லா குறைச்சி விட்ருவாரு. கலத்தில் இருக்கிற கொழுப்பை கலத்துக்கிட்ட இருக்கிற கொழுப்பை கரைக்க முடியாமல் கலத்துக்கு தண்ணியை வெளியில் எடுத்து விட்ற மாதிரி. ஓகே. அப்போ அதெல்லாம் உங்களோட வெயிட் குறையவில்லை. கொஞ்ச நாள் விட்டோட திருப்பி பழையபடி வந்துடுவீங்க. அது உண்டு. இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படி குறைக்கிறனால. அது வந்து வெயிட் குறைக்கணுன்றது சேஃபான வெயிட் லாஸ்ன்றது வந்து ஒரு 2-3 கிலோஸ் பெர் மந்த். அதுக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாது. நீங்கள் 100 கிலோ தான் அதிகமாக இருந்தாலும் 6 மாதம் 1 வருஷம் பொறுமையாக இருந்தால் குறைக்க வேண்டும். ஓகே, மந்த்துக்கு 3 கிலோ அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுதான் லிமிட். மற்றது வெயிட் குறைக்கிறதுக்கு எந்த மந்திரங்களும் கிடையாது. எந்த மாய மந்திரங்களும் மருந்துகளும் கிடையாது அதுக்கு. அதாவது வந்து எத்தனையோ மார்க்கெட்டிங்கில் மருந்துகள்னு சொல்லி இதை குடித்தா உடம்பு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குடித்தா அப்படி எதுவுமே நடக்காது. நீங்கள் சாப்பாடை கட்டுப்படுத்தணும், எக்ஸசைஸ் செய்யணும். இதுதான் உடம்பை குறைக்குமே தவிர மற்ற எதுவுமே உங்களுக்கு உடம்பை குறைக்காது. ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன்ஸில் கொழுப்பை வெளியெடுக்கிறோம் அப்படி இந்த பொதுவாக ஆக்ட்ரஸ் எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பற்றின ஆக்ட்ரஸ் மட்டும் இல்லை, நம்மளோட மீடியா துறையில் வந்து ஒரு செய்து வந்தேன்னு சொன்னார். ஓகே, அது உங்கள் இலங்கை அவரே எனக்கு சொன்னார் செய்தார். ஓகே, நல்லா தான் இருந்தார் கொஞ்ச நாள். திருப்பி இப்போ பழையபடி வந்துட்டார். பேரை சொல்ல விரும்பவில்லை. அதில் என்னன்னு சொன்னால் இதுகளெல்லாம் ஓகே நீங்கள் எடுக்கிற மாதிரி டெம்பரியாக வளைச்சு துறைச்சி எடுத்து விடலாம், கொழுப்பை சக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வான்னு கேட்டால் இல்லை. திருப்பி நீங்கள் அதில் பாதிப்புன்னு சொல்ல வரவில்லை. ஓகே, நீங்கள் எடுக்கலாம், சர்ஜரி பண்ணி எடுக்கும்போது பிரச்சனை இல்லை. சரியா நிறைய காசு இருந்தால் நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம் டெம்பரியா. ஓகே, ஆனால் பிறகு நீங்கள் திருப்பி டயட் கண்ட்ரோல் இல்லாட்டி உங்களை திருப்பி உடம்பு கொடுக்க அதோட நீங்களே கொஞ்சம் 6 மாதம் பொறுமையாக இருந்து குறைக்கலாம் தானே. என்னோட வாதாட்டம் அது. இப்போ ஒர்க்கா எடுத்து 2 நாளில் 3 நாளில் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்து மெல்லிசா ஒரு 3 மாதம் தெரிஞ்சு போட்டு திருப்பி 3ஆம் மாதத்துலேருந்து திருப்பி தொக்கையா திரிகிறத விட திருப்பி நீங்கள் டயட் கண்ட்ரோல் தான் போக வேண்டிய வரப்போகுது பழையபடி. அதை விட இப்போவே நீங்கள் அதை டயட் கண்ட்ரோலுக்கு போகலாமே. ரொம்ப நல்லது இல்லையா? ஓகே, பொதுவாக உடற்பருமனாக இருக்கவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னவா இருக்கு? நான் கொடுக்க ஒரு கூட கலோரி பேலன்ஸ். பதற வேண்டாம், உடம்பு கூட்டிட்டு பதற வேண்டாம். முதலாவது விஷயம் மானிட்டர் பண்ணுங்க. வீட்டை ஒரு ஸ்கேலை வச்சுருங்க, ஒரு மெஷர் பண்ணுற டேப் வச்சுருங்க, உங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து வைங்க. பேருந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டயட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டயட்டீஷியனை வச்சு ப்ராப்பரான டயட் ப்ரோக்ராம் பொறுமையாக அதை சின்சியராக சொல்கிற காலம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்லலாம் உங்களுக்கு வேண்டாம். இப்போ வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஓகே நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து சொல்லலாம். என்னென்னு சொன்னால் 1 கப் சோறு சாப்பிட்டால் நீங்கள் ஒரு ரூல்ஸ் ஒன்று உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. 2 கப் மிளகறி சாப்பிடணும். ஓகே, இப்போ நீங்கள் 1 கப் சோறு சாப்பிட்றீங்க, 2 கப் மிளகறி சாப்பிட்றீங்க. அதுக்கு பிறகு 2வது கப் சோறு சாப்பிட்றேன்னா இன்னும் 2 கப் மிளகறி போட்டு சாப்பிட்றா மட்டும் தான் நீங்கள் 2 கப் சோறு சாப்பிடலாம். இது ஒரு ரூல்ஸாக வச்சுக்கொள்ளுங்க. ரூல்ஸ் நம்பர் 1. ரூல்ஸ் நம்பர் 2, நைட்ஸில் வந்து நீங்கள் வந்து வயிறு நிறைய சாப்பிடுங்க, ஆனால் மிளகறியை சாப்பிடுங்க. இல்லாட்டி இந்த பூசணிக்காய் ஜூஸ் அப்படி இப்படி ஒன்று இருக்குது முழுக்க ஃபைபரில், அதாவது மாச்சத்து எதுவும் இல்லாமல் நைட்டில் கூட வயிறு நிறைய சாப்பிடப்படுங்க. அது 2வது டெக்னிக். 3வது, ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் வாக்கிங் ஒரே ஸ்பீடில் ஒரு எக்ஸசைஸ் செய்துட்டு வாங்க. மற்றது உங்களோட சாப்பாட்டு போர்ஷனில் வந்து பொதுவாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ஆயில், ஸ்வீட்ஸ், இந்த 3 வெள்ளை பொருட்கள் இருக்கிறதே அந்த 3 வெள்ளையும் விடுங்க. ஒன்று வந்து ஆயில், ஒன்று வந்து அதாவது வந்து ஆயில், அதாவது வந்து ஆயில், 2வது வந்து கோதுமைமா, அடுத்தது 2வது வெள்ளை, அடுத்தது வந்து 3வது வெள்ளை ஸ்வீட். இந்த 3 வெள்ளையும் விட்டுருங்க. ஓகே, இன்னொரு விஷயம் டாக்டர், இந்த சின்ன பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, பிறந்த பருவத்துக்கு அப்புறம் உடம்பு ஒரு அளவு குண்டா இருக்கணும் அப்படின்னே சொல்லுவாங்க. அது எப்படி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உடம்பா இருக்கிறது நன்மை தானா? இல்லை,
அது வந்து நாங்களுக்கு பார்க்கத்தான் சந்தோஷம். கிள்ளி விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு வேறு எங்களுக்கு விளையாடுறதுக்கு பிள்ளை பொம்மை கிடையாது. ஆனால் பிள்ளை சப்பியாக இருக்கிறன்றதும் தேவையில்லை. பிள்ளை வந்து ஸ்லிம்மாக ஆரோக்கியமாக இருக்கணும்ன்றது, நியூட்ரிஷனல் பேலன்ஸ். அது ஹைட்டு கேட்ட வெயிட் இருக்கணும். குழுக்குள்ளன் இருக்கோம்ன்ற நாங்கள் அந்த படங்களை பார்த்து வீடியோக்களை பார்த்து எடுத்த முடிவு அப்படி இல்லை. அது நீர் உடம்பு. பிள்ளை இருக்கமாக இருக்கும், விழாக்கு இருக்கமாக இருக்கும். நீங்கள் கிள்ளி பார்த்தீங்களா அப்படி பிள்ளை இப்படி கையை சுண்டிங்கன்னா அப்படி தசை வந்து இப்படி குழுக்குள்ளோண்டு ஆடக்கூடாது. அது ஒரு என்ன சொல்கிறது, அது மாதிரி அப்படி கிள்ளினீங்கன்னு சொன்னால் அப்படி தசையை அப்படி பிஞ்ச் பண்ணிங்கன்னா அது பழைய உடனே அந்த இடத்துக்கு வரணும். அது அப்படியே நமந்து போய் நிற்கக்கூடாது. அதுகளை தான் நீங்கள் மொட்டை பண்ணிட்டு பண்ணணும். மொழியே குழுக்குள்ளன் இருந்தால் பிள்ளை ஆரோக்கியம் வந்து அர்த்தம் இல்லை. ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சியில் வந்து உடற்பருமன் சார்ந்து பல விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அன்றைய நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடித்திருக்கும். உடற்பருமன் சார்ந்த பல விடயங்கள், என்ன யூஸ் பண்ணலாம், இப்படியான மரக்கறி சாப்பிடலாம், பொதுவாக குழந்தைகள் வந்து குண்டா இருக்கிறது சம்பந்தமான ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு, அதையும் கேட்டு கிளியர் பண்ணியாச்சு இன்றைய மார்னிங் லைட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் உங்களை இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஷாலினி பிள்ளை. வணக்கம் நேர்களே.